السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமா. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கோருகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. ஒமின் செய்யாத்தி அமாலினா, நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. ஒமை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறாகும். வனஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத், பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகிறாகும். قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனையே அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. قال நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன். வ கைரல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியது. குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பித்ஆத். வ குல்லு பித்ஆத்தின் ضலாலா, அனைத்து பித்ஆத்துகளும் வழிகேடு. வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் என் உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, ஒரு விசித்திரமான பண்பு கொண்டவனாகத்தான் அல்லாஹ் இந்த மனித படைப்பை படைத்திருக்கிறான். எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி ஒரு மனிதன் ரியாக்ட் செய்ய மாட்டான். ஒரு மனிதன் பல்வேறு படித்தரம் இருக்கு. உதாரணத்துக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, கஷ்டத்துல ஒரு மாதிரி இருப்பான், சந்தோஷத்துல ஒரு மாதிரி இருப்பான், லாபத்துல ஒரு மாதிரி இருப்பான், நஷ்டத்துல ஒரு மாதிரி இருப்பான், டிவி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், சும்மா பயான் கேட்கும்போது ஒரு மாதிரி இருப்பான். டிவி பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, விருப்பப்பட்ட சேனல்ல விருப்பப்பட்ட நிகழ்ச்சியில் வைப்பாங்க, இல்லைன்னா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக வச்சு ரொம்ப ஆர்வமா காசு கொடுத்து கரெக்டாக கேட்பாங்க. அதுவே ஜும்மால மனிதர் ஒரு மாதிரி இருப்பார். எப்படி இருப்பாருன்னு சொன்னா, உதாரணமா நிறைய பேரை சொல்லலாம். கொஞ்சம் பயானை விட்டு இப்படி தள்ளியே உட்காந்துருவோம், ஆரம்பத்துல இருந்து அப்படின்னு கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஒரு பேசுறது அவர் கடமை, கேட்கிறோம் அதான கடமை, நாங்கள் அந்த லாங்கில் உட்காந்தே கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமான பல சகோதரர்கள் அப்படி லாங்கையே தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொண்டார்கள். அப்போ மனிதன், இறைவன் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். ஒரே மனிதன் பல மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அது ரசூலுல்லாஹ் வேற அதிகம் சொல்லும் போது அன்னாசு கல் மஆதின் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதன் சுரங்கத்தை போல. இது பல மாதிரி புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாம் அவ்வளவு அர்த்தம் பொதிந்தது. எப்படி பல மாதிரியா அதை அதுக்கே உட்கார்ந்து இந்த அன்னாசு கல் மஆதினையே மணிக்கணக்காக பக்கங்களாக எழுதலாம். இதெல்லாம் என்ன ஒரு தாத்பரியம், இதுல என்ன ஒரு சைக்காலஜி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு நேரத்தில் மனிதன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், ஒவ்வொரு மனிதன் ஒரு மாதிரி இருப்பான், ஒருத்தருக்கு தனி குணம் என்றெல்லாம் இருக்கு. இந்த அடிப்படையில் மனுஷனுக்கு இன்னொரு முக்கியமான குணம் இருக்கு. என்னன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், தனிமையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான். இதுதான் மனிதனுடைய யதார்த்தங்கள் பல நேரங்களில் வெளிப்படுற ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு, உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக் வல் இஸ்மு மா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக வ கரிஹத அன் யத்தலிஅ அலைஹி நாஸ். அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக், நன்மை என்பது குட் கேரக்டர்,
நீ நல்ல கேரக்டரா நடந்துக்கிட்டா அது எல்லாமே உனக்கு நன்மை. அதுவே இஸ்மு மஹாக்க ஃபீ நஃப்ஸிக, தீமை என்றால் எதெல்லாம் உன் உள்ளத்தை வருடுமோ, நீ செய்யும் போது அப்படியே மனசு கஷ்டமா இருக்கும், எதெல்லாம் உள்ளத்தை வருடுதோ அதெல்லாம் தீமைன்னு நினைச்சு உன் உள்ளத்தை அப்படியே உனக்கு கஷ்டமா தெரியுது, அப்படியே ஒரு இடத்துல ஹெசிடேஷன் வருது, தப்பா இருக்குமோ அப்படின்னு, தீமை உன்னுடைய உள்ளத்தை வருடும். அதை மக்கள் பார்ப்பதை நீ வெறுப்பாய் என்றார். இது ஒரு சின்ன உதாரணம் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்போ ஒரு மனிதன் இன்னும் சாமானியமா விளக்கமா புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, சபையில உட்கார்ந்து இருக்கும் போது நான் அப்படி இப்படின்னு பேசுவாங்க, நான் அவனெல்லாம் வெட்டிடுவேன் குத்திடுவேன், நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா ஊர்ல அப்படின்னு. தனியா விட்டாதான் அவருடைய உண்மையான நிலவரம் புரிய வரும். தனிமையில் இவன் எப்படி இதை ஃபேஸ் பண்றான், எவ்வளவு பெரிய வேதனையும் கூட்டத்தோடு சேர்ந்து அதை சமாளிக்கும் பொழுதும் அதை எதிர்கொள்ளும் பொழுது மனிதன் ஒரு மாதிரி இருப்பான். அதையே தனிமையில் எதிர்கொள்ளும் பொழுது மனிதன் வேறு மாதிரி ரியாக்ட் செய்வான், வேறு மாதிரி மாறுவான். இதை அறிவியலும் நிரூபிக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அப்படி நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு மனிதனை தனிமையில் வைத்து அவனுடைய செயல்களுக்காக, மறுமை என்பது உலக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சபை, அது மஹ்ஷராக இருந்தாலும் மீசானாக இருந்தாலும் அத்தனையும் உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. தனிமையின் வீடு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள்? நீங்கள் தனியாகத்தான் இதை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யா உமர் கைஃப பிக இதா மித்த. உமர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எப்படி மிரட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன நினைக்கிற, நீ இறந்துட்டப்பா, இதான் மித்த, நீங்கள் இறந்து விட்டீர்கள். நீங்கள் இறந்து விட்டதற்கு பின்னால் فقاسوا لك ثلاثه اذراع وشبرا في ذراع وشبر, ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு குழியை வெட்டிட்டாங்க. ரொம்ப டீப்பா போக வேணாம், ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு குழியை வெட்டிட்டாங்க. நீ இறந்து விட்டாய், ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு குழியை வெட்டி விட்டார்கள். ثم رجعوا اليك وغسلوك, அங்க குழியை வெட்டிட்டு திரும்பி வந்து உன்னை குளிப்பாட்டினார்கள். அப்படியே கண் முன்னால ஒரு பிக்சரை கொண்டு வராங்க அல்லாஹ்வுடைய தூதர். நீ இறந்து விட்டாய், உன்னை விட்டு விட்டு அங்க நேரா போய் ஒரு குழியை தோன்றாங்க, உனக்காக ஒரு குழியை தோண்டி விட்டு, இதெல்லாம் நமக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் சொல்ல, அதைத்தான் இந்த சமூகத்தை சொல்ல வர்றாங்க. நீ இறந்து விட்ட பின்னால் நேராக சென்று ஒரு குழியை வெட்டி, அங்க வெட்டி விட்ட பின்னால் உன்னை வந்து குளிப்பாட்டி, உனக்கு கஃனிட்டு, ثم رجعوا اليك وغسلوك وكفنوك وحنطوك ثم احتملوا حتى يضعوك فيه, அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள வச்சிடுறாங்க. இது எல்லாருக்கும் நடக்க போகுது. ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் கூப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீ இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, இதை உன்னுடைய கற்பனையில் நீ ஓட்டிப்பார். நீ இறந்து விட்டாய், உனக்காக குழி வெட்டப்பட்டது, உனக்காக கஃன் செய்யப்பட்டது, உன்னை தஃன் செய்வதற்காக அழைத்து வந்து குழிக்குள் வைத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் சும்ம யுஹீலு அலைக துராப், உன்னை உள்ளே வைத்து விட்டு உன் மீது மண்ணை போட்டார்கள். நாமும் ஒரு நாள் இறப்போம், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்திலே நாடுகிறார்கள். நீ இறந்து விட்டாய், உனக்காக குழி தோண்டப்படும், உனக்காக துணிகள் கொண்டு வரப்படும், உனக்காக அது அறுக்கப்படும், உனக்காக அது கஃன் செய்யப்படும், உன்னை கொண்டு போய் குழியில் வைத்து விட்டு அங்கு மண்ணையும் போடுவார்கள். ஃபஇதன் ஸரஃபு அன்க அதாக ஃபத்தானால் கபர், அவர்கள் திரும்பியும் இருக்க மாட்டார்கள், உன்னை அடக்கம் செய்தவர்கள் திரும்பியும் இருக்க மாட்டார்கள். கபரை உடைய இருவர் அங்கே வருவார்கள், கபருடைய இருவர் அங்கே வருவார்கள். முன்கர் வ நகீர், அவர்களுக்கு பெயர் முன்கர் வ நகீர். அஸ்வாத்துஹுமா கர்ரஅதில் காசிப், அவர்களுடைய குரல் நடுங்க வைக்கும் இடியின் குரலாக இருக்கும். வ அப்சாருஹுமா கல் பர்கில் ஹாத்திப், அவர்களுடைய கண்களை பிடுங்கும் மின்னலை போல் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ தனிமையில் வைக்கப்பட்டு விட்டாய், உலகத்தில் நீ 1000 திறமைகளை பேசி இருக்கலாம், உலக மக்களுக்கு மத்தியில் நீ 1000 பெருமைகள் அடித்திருக்கலாம், உன்னை பராக்கிரமசாலி என்று அந்த மக்களிடத்திலே நீ பிரகடனப்படுத்தி இருக்கலாம், நிரூபித்தும் கூட இருக்கலாம். நீ கற்பனை செய்து பார், ஒரு நாள் நீ இறந்து விடுவாய், ஒரு நாள் நீ இறக்கிறாய், இறந்ததற்கு பின்னால் உனக்கு குழி தோண்டப்படுகிறது, அந்த குழியிலே கஃன் செய்யப்பட்ட உன்னுடைய உடலை கொண்டு போய் வைக்கிறார்கள். அப்போது இருவர் உன்னை அந்த தனிமையின் அறையில் வந்து சந்திக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு இடியை போல் இருக்கும், அவருடைய கண்கள் மின்னலை போல் இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் உன்னிடத்திலே வந்து ஃபதல்தலாக்க வ சர்சராக்க வ ஹவ்வலாக்க, உன்னை பாராய் படுத்துவார்கள் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களிடத்திலே நெருங்கும் பொழுது நீ நடுங்கி போய் குலை நடுங்கி போய் பரபரப்பில் ஆகிவிடுவாய். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுதான் கபர். பார்த்து கேட்கப்பட்ட நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, இப்படி ஒரு நாள் நடக்கும்,
இங்கு இருக்கும் 500 பேர் இருந்தால், ஒரு 400 பேர் இருந்தால், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் நடக்கும். இங்கிருந்து இவ்வளவு வேகமாக சத்தமாக பேசிக் கொண்டிருக்கும் எனக்கும் ஒரு நாள் நடக்கும். அதைத்தான் உமரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இப்படி ஒரு நாள் நடக்கும், அப்போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா அன் துதாஃபினு லதஅவுதுல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர். நீங்கள் எல்லாம் பயந்து போய் இவ்வளவுலாம் வேதனை இருக்கா, அதனால் இவர் அடக்கமே செய்ய வேணாம், அடக்கம் பண்ணிட்டு வந்தா இவ்வளவு வேதனை நடக்கும் என்று நீங்கள் பயந்து கொண்டு கபரிலே மக்களை அடக்கம் செய்யாமல் இருந்து விடுவீர்கள் என்று நான் பயப்படாவிட்டால் உங்களில் ஒவ்வொருவரும் கபரின் வேதனையை செவிமடுக்கும் அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். உங்களில் ஒவ்வொருவரும் கபரின் வேதனையை செவிமடுக்கும் அளவுக்கு நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா, அதில் வரக்கூடிய கூச்சல், அதில் ஏற்படக்கூடிய வேதனை, அதில் இருக்கக்கூடிய சத்தம், அவர்களிடம் கூச்சல், அவர்களிடம் கூக்குரல் உங்களுடைய உள்ளத்தை எப்படி கலங்க வைக்கும் என்றால், ஐயோ இனி யாரையும் புதைச்சிடக்கூடாது, புதைத்தால் இப்படி ஒரு வேதனை. யோசித்து பாருங்கள், நாம் அன்போடு சீராடி பாராட்டி நம்மை வளர்த்த நம்முடைய தந்தையை வைக்கிறோம், உள்ளிருந்து சத்தம் ஆ ஓ என்று கேட்கிறது. அடுத்து ஒரு மனிதன் யாரையும் உள்ளே வைத்து புதைப்பானா? உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் அப்படி கிடைத்து விட்டது. அப்படி கேட்டுவிட்டால் உள்ளிருக்கும் வேதனை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பேன் துஆவாக, யா அல்லாஹ் என் மக்களுக்கு இதை செவிமடுக்கவை, என் மக்களுக்கு இதை கேட்கும்படியான ஆற்றலை கொடுத்து விடு என்று கேட்டிருப்பேன். ஆனால் அப்படி கேட்டால் நீங்கள் ஒரு கபரை அதற்கு பின்னால் நீங்கள் புதைக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் சபையிலே தഖல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லா ஃபரஆ நாஸன் கஅன்னஹும் யக்தஸிரூன் قال. அப்படியே வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ள வந்த உடனே பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார்கள். மக்கள் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா உலக விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியோ ஏதோ ஹலாலானதான். இப்ப இதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாம் ஹலாலுக்கு தான். ஹலாலான ஏதோ விஷயத்தை பேசி ரொம்ப சந்தோஷமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது உள்ளே நுழைந்த அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அமா இன்னக்கும் லவ் அக்ஸர்தும் மின் ذிக்ரி ஹாதிமில் லذாத் அஷ்கலகும் அம்மா அரல் மௌத். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய இன்பங்களை அடித்துடைக்கக்கூடிய அந்த மவுத் என்பதை நினைத்து பாருங்கள். ஃபஅக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத் அல் மௌத் ஃபஇன்னஹு லம் யத்தி அலல் கப்ரி யௌமுன் இல்லா தகல்லம ஃபீஹி ஃபயகூல். ஒவ்வொரு மனிதன், உலகில் இறக்கும் ஒவ்வொரு மனிதன், உலகில் மரணிக்கும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனை கபருக்குள் கொண்டு வரும்போது அந்த கபர் அவனை அழைக்கும். என்ன சொல்லி அழைக்கும்? அவனை என்ன சொல்லி அழைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகில் எவன் பேச்சும் பொய்யாகும், யாருடைய பேச்சு பொய்யாகாதோ, உலகில் எவனுடைய முன்னறிவிப்பும் நடக்காமல் போகும், எந்த உத்தம நபியுடைய எந்த முன்னறிவிப்பு நடக்காமல் போகாதோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த கபர் உங்களை அழைக்கும். அன பைத்துல் குர்பா, நான் தனிமையின் அறை, நான் தனிமையின் வீடு, வா என்னிடத்திலே என்று கபர் அழைக்கும். நான் தனிமையின் வீடு, வா என்னிடத்திலே என்று கபர் அழைக்கும். வஅனா பைத்துல் வஹதா, நான் தனிமையின் வீடு, வா என்னிடத்திலே என்று கபர் அழைக்கும். வஅனா பைத்துத் துராப், நான் மண்ணின் வீடு, வா என்னிடம் என்று கபர் அழைக்கும். வஅனா பைத்துத் தூத், நான் புழு பூச்சிகளின் வீடு, வா என்னிடம் என்று கபர் அழைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை நினைத்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி கிடக்கிறீர்கள். உங்களுடைய உலகத்தை பற்றிய லாப நஷ்டங்களிலே நீங்கள் பேச்சும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அதில் மூழ்கி இருக்கிறது. இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களில் ஒவ்வொருவரையும் இந்த பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவரையும் இந்த கபர் அழைத்துக் கொண்டிருக்கிறது. வா அன பைத்துல் குர்பா, வா அன பைத்துல் வஹ்தா, வா அன பைத்துத் தூத் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. புழுவின் வீடு நான், வா என்னிடம். தனிமையின் வீடு நான், வா என்னிடம். அந்நியத்தனத்தின் வீடு நான், வா என்னிடம் என்று அழைக்கிறது. அந்த கபர், அந்த வீட்டை நம்மில் ஒவ்வொருவரும் அடைந்தே தீருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகில் பிறந்த ஒவ்வொருவனும் மரணத்தை நோக்கி நடப்பவன். உலகில் பிறந்த ஒவ்வொருவனும் அந்த கபரை நோக்கி நடப்பவன். நான் பல நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், நமக்கு என்று எல்லாருக்கும் யோசனை இருக்கும், நம்ம எங்க போய் புதைஞ்சிருப்போமோ, எங்க நமக்குன்னு பூமி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஐய அறுதியின் தமூத், அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். இப்படி ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கட்டளையின் அடிப்படை அது. நாம யோசிக்கிறோம், இன்னும் வாழ்க்கை எல்லாரும் எப்படி யோசிக்கிறாங்க, இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்குவோம், எங்கெங்கெல்லாம் மாடி கட்டுவோம், எங்கெங்கெல்லாம் வீடு கட்டுவோம், அது நடக்குமோ நடக்காதோ. நிறைய பேர் இலக்கு வைக்கிறான், போறதுக்கு முன்னால, மரணத்துக்கு முன்னால இந்த டுகாட்டியை வாங்கியே தீருவேன். வேற என்ன இருக்கு, ஒரு நல்ல காஸ்ட்லி காரு, என்ன
ஏதோ ஒன்று வச்சுங்க, BMW வச்சுங்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். BMW, ஆடி எல்லாம் கேட்டா அதுதான் இலக்கு. வாழ்க்கைக்கு முன்னால் அதை எப்படி வாங்கி காட்டுவேன். அது நடக்குமோ நடக்காதோ, நாம் இலக்கு வைக்கும் ஆபரணங்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ, நாம் இலக்கு வைக்கும் வீடுகள், வாசல்கள், கடைகள், கன்னிகள், சொத்துகள், ஆபரணங்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ, நாம் இலக்கு வைக்கும் ஆடம்பர ஊர்திகள் கிடைக்குமோ கிடைக்காதோ, நாம் இலக்கு வைக்கும் ஆடம்பர இருசக்கர வாகனங்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ, நாம் இலக்கு வைத்து தரிசிக்க நினைக்கும், நாம் இலக்கு வைத்து சென்று பார்க்க நினைக்கும் நாடுகளை, இடங்களை, காடுகளை காண்போமோ இல்லையோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மண்ணின் அழைப்பை, கபரின் அழைப்பை ஏற்ற தீர வேண்டும். என்னிடத்திலே வா, அன பைத்துல் குர்பா, நான் அந்நியத்தின் வீடு, வா என்னிடம் என்ற கபர் அழைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதரையும். ஆனா பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு. You have to face me lonely. என்னை நீ தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். உலகில் 1000 படை பட்டாளங்களோடு நல்ல கான்வாய் போட்டு சென்ற பெரிய அதிகாரியாக இருக்கலாம். நல்ல கான்வாய் போட்டு அங்க இருந்து வருது, சிஎம் கான்வாய் வருது, பிரைம் மினிஸ்டர் கான்வாய் வருது, ஊர்ல இருந்து அது வரைக்கும் சுத்தி நின்று உலகத்தில் வாழும் பொழுது படை பட்டாளங்களோடு வாழ்ந்தவனாக இரு. இவன் யாருமே தெரியலையே என்று கேட்கக்கூடிய பிச்சைக்காரனாக இரு. எவனாக இருந்தாலும் பைத்துல் வஹ்தா அது தனிமையின் வீடு. அது எப்படிப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் பைத்துல் வஹ்தா அது தனிமையின் வீடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஓசிடின் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள் சைக்காலஜி. எங்கேயோ ஒருவன் யூரின் போயிட்டு இருந்தா இங்கே உங்களுக்கு வசவாசம் வந்துடும். ஐயோ நம்ம மேல தெரிச்சிருச்சோ, எங்கேயோ ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னா ஐயோ சுத்தமா இருக்கணும்னு நினைப்பான் ஒரு மனிதன். அவ்வளவு அது சைக்காலஜிக்கலி அது ஒரு ப்ராப்ளம், நோய். அவ்வளவு சுத்தம் பார்ப்பாங்க. வஸ்வாஸ், இது பட்டிருக்குமோ, அது நடந்திருக்குமோ, இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்குமோ என்று வஸ்வாஸ் பார்ப்பவர்கள் இருப்பார்கள், சுத்தம் பார்ப்பவர்கள் இருப்பார்கள். நீ எவ்வளவு சுத்தம் பார்க்கும் மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு வஸ்வாஸ் உள்ள உள்ளம் படைத்தவனாக இருந்தாலும், ஆனா பைத்து தூத், நான் புழு பூச்சிகளின் வீடு. அதுதான் உனக்கான இருப்பிடம், அதுதான் உனக்கான இறுதி தங்குமிடம். அல்லாஹ் அங்குதான் கொண்டு போய் ஒவ்வொரு மனிதனையும் சேர்ப்பான். இதை ஏன் எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்? The situation is very important. The environment where the prophet is making the claim is very important. நீங்க எங்க போய் அதை சொல்றாங்க? இறை இல்லத்தில் அமர்ந்து ஏதோ ஹலாலான செய்திகளை பேசிக்கொண்டு மறந்திருந்த நிலையில் மக்கள் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இதை நினைவுபடுத்துகிறார்கள். அதிகம் நிலையுங்கள் ஹாதிமுல் லஸ்ஸாத், உங்கள் இன்ப துன்பங்களை அடித்துடைத்து உங்களுடைய உள்ளங்களிலே மறுமையின் நினைப்பை கொண்டு வந்து புகுத்தக்கூடிய கபரை நீங்கள் நினையுங்கள். அந்த கபரின் வேதனையை நீங்கள் நினையுங்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் இந்த கபர் அழைக்கும். ஒய்தா வல்லைத்துகல் யௌம் ஃபஸதரா சனீஇ பிக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால், அப்படி அழைக்கும் கபர் ஃபஇதா துஃபினல் அப்துல் முஃமின், ஒரு மூமினான அடியான் அதில் தஃபன் செய்யப்பட்டால், அதில் அடக்கப்பட்டால், ஃபகால லஹு அல் கப்ர், அவரை பார்த்த அந்த கபர் சொல்லும், மர்ஹபன் வ அஹ்லன் அமா இன் குன்த அஹப்ப மை யம்ஷி அலா வஹ்ரி இலைய, வாங்க வாங்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் என்று சொல்லும். உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். என் முதுகின் மீது நடந்த மக்களில் நீ நல்லவனாக இருந்தாய். அது நல்லவனாக இருந்தான். என் முதுகின் மீது நடந்த மக்களில், என் முதுகின் மீது நடந்த மனிதர்களில் நீ நல்லவனாக இருந்தாய். வல்லைத்துகல் யௌம் ஃபஸதரா சனீஇ பிக, நீ இப்போது என்னிடத்திலே சாட்டப்பட்டிருக்கிறாய். Now you are going to see the kind of treatment you are going to get. இப்ப நீ பார்க்க போற, நான் உங்ககிட்ட எவ்வளவு நல்லதா நடக்க போறேன் நீ பாரு. கபர் சொல்லும். நல்ல மனிதனாக மூமினாக இருந்தால் அல்லாஹ் நம்மை அந்த மூமின்கள் ஒருவராக ஆக்கி வைக்க வேண்டும். அப்படி மூமினாக இருந்தால் அப்படி அழைத்து நல்லபடியாக சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், فَإِذَا وَلَّيْتُكَ الْيَوْمَ فَسَتَرَى سَنِيعِ بِكَ قَالَ فَيَتَّسِعُ لَهُ مُدَّ الْبَصَرِ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் உள்ள வச்ச உடனே முத்தல் பசர், அவன் பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ, இந்த பக்கத்துல இப்படி பார்க்கறான், இந்த பக்கத்துல இப்படி பார்க்கறான், மேல இப்படி பார்க்கறான், முன்னால இப்படி பார்க்கறான், அப்படியே விசாலமா விரிஞ்சிரும் கபர். இல்லைன்னா என்ன ஆகும்? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நல்லதை பார்த்துரும், கெட்டதை நம்ம லாஸ்டா பார்த்தா தான் அது கொஞ்சம் ஃபைனலா மைண்ட்ல நிற்கும். ஏன்னா அதை யோசித்து செல்வதுதான் நமக்கு நல்லது. நெகட்டிவையே நினைச்சு போனாதான் பாசிட்டிவா நடந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனாதான் நம்ம நிறைய என்கிட்ட கூட பள்ளி சொன்னாங்க நிர்வாகத்தில், ஒரே போன வாட்டியும் நரகத்தை பத்தி பேசிட்டீங்க, அப்புறம் நரகத்தை தயவு செஞ்சு சொர்க்கத்தை பத்தி பேசுங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுக்கு உள்ளதெல்லாம் நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா, நஃப்சுல் முத்துமையின்னான்னு 3 kinds of nafs are there. ஒன்று என்னன்னா நஃப்சுல் அம்மாரா, எப்ப பார்த்தாலும் கெட்டதையே சொல்லும். அது ரொம்ப அயோக்கியத்தனமான நஃப்ஸ். நம்ம இடத்துல யாருக்கும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லதுக்கே வரமாட்டாங்க, செய்யறது எல்லாமே கெட்டதுதான், பண்றது எல்லாமே அநியாயம் தான். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. இந்த அருமையான மேடையில அவனை சொல்ல தேவையில்லை இப்படிப்பட்ட ஆட்களை.
ரெண்டாவது மூணாவது என்னன்னா நஃப்சுல் முத்துமைன்னா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யதுஹன் நஃப்சுல் முத்துமைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுഖுலி ஃபீ இபாதி வதுഖுலி ஜன்னதி. அல்லாஹ்வே அழைக்கிறான். அந்த நஃப்சுல் முத்துமைன்னா தான் நம்முடைய இலக்கு. முத்துமைன்னா ரொம்ப சாந்தி அடைந்த, அமைதி அடைந்த நஃப்ஸ். அதுல எதுவுமே இருக்காது, ஃபுல்லா அல்லாஹ்வுடைய நினைவு முழுக்க முழுக்க. கிட்டத்தட்ட சஹாபாக்களுக்கு இருந்த உள்ளம் அது முத்துமைன்னா. நம்மள மாறார்களுக்கு எல்லாமே நடுவுல உள்ளது. என்னன்னா நஃப்சுல் லவ்வாமா லாயிம் அப்படின்னா என்னன்னா ஏவிக்கொண்டே இருக்கும். தப்பு செய்வோம், ஆனா மனசு சொல்லும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும். அந்த நஃப்சுல் லவ்வாமாவுக்கு தேவையானது சொர்க்கத்தை பற்றிய நல்லறிவிப்புகள் அல்ல, நரகத்தை பற்றிய முன்னறிவிப்புகள் தான். நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள் தான் நஃப்சுல் லவ்வாமாக்கு அதிகம் தேவை. நஃப்சுல் முத்துமைன்னா வேணா நிறைய சொர்க்கத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கலாம், நம்ம போற சொர்க்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பார்க்கலாம். நஃப்சுல் லவ்வாமாவுக்கு அதிகம் நரகத்தை பற்றியும் கபரை பற்றியும் எச்சரிக்கைகளும் அதை பற்றிய முன்னறிவிப்புகளும் அதிகம் தேவைப்படுகிறது. எங்க விட்ட தூங்குறவங்க சொல்லுங்க, விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எடுத்துதான் வச்சிருக்கேன். அப்போ ஒரு அடியான் உள்ள வந்த உடனே முத்தல் பசர், அவன் எவ்வளவு தூரம் பார்க்கறானோ வலது பக்கம் இடது பக்கம் முன்னால பின்னால ஃபுல்லா கபர் விசாலமாக மாறிவிடும். பாபுன் இலல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்திற்கான கதவு ஒன்று திறக்கப்பட்டு காட்டும். அதை பார்த்துக்கிட்டே அவன் நிம்மதியா உறங்குவான். அடுத்து நம்மால் அடக்கப்படுவார். யார் அவர்? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒரு அடியான அடக்கப்படுவான். وَإِذَا دُفِنَ الْعَبْدُ الْفَاجِرُ أَوِ الْكَافِرُ فَقَالَ لَهُ الْقَبْرُ. ஒரு காஃபிரோ அல்லது தீய அடியான், அவன் காஃபிராகவும் இருக்கலாம் தீயவனாகவும் இருக்கலாம். ஒரு காஃபிரோ ஒரு தீயவனோ அடக்கம் செய்யப்படும் பொழுது கபர் அவனை பார்த்து சொல்லும், லா மர்ஹபன் வலா அஹ்லன், உன்னுடைய வரவு கேடாகட்டும், உன்னை எவன்டா கூப்பிட்டாங்க. அந்த அர்த்தம் லோக்கல் தமிழ்ல சொல்றதா, லா மர்ஹபன், உனக்கு அழைப்பும் இல்லை, உன்னுடைய வரவு கேடாகட்டும், உன்னை இங்கு யாரும் கூப்பிடவும் இல்லை, உன்னுடைய அழைப்பு கேடாக முடியட்டும். அமா இன் குன்த லா அபகத மன் யம்ஷி அலா லஹரி இலைய, என்னுடைய முதுகின் மீது நடந்த கோபத்திற்குரிய மனிதர்களில் நீயும் ஒருவன், கேடுக்குரிய மனிதர்களில் நீயும் ஒருவன். உன்னை யார் இங்கு அழைத்தார்? என்னுடைய முதுகின் மீது நடந்த கேடான மனிதர்களில் நீயும் ஒருவர். ஃபைதா வல்லைதுகல் யௌம் வஸிர்த இலைய ஃபஸதரா சனீஇ பிக, நீ என்னிடத்திலே வந்து அகப்பட்டு இருக்கிறாய். கபர் சொல்லும், நீ என்னிடத்திலே வந்து அகப்பட்டு இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அவனை பார்த்து, ஒரு தீய அடியானை பார்த்து, ஒரு கெட்டவனை பார்த்து, தன்னுடைய வாழ்நாளில் இந்த கபரில் இருந்து தப்பிக்க வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாத, இந்த கபருடைய வேதனையை பற்றி பாராமுகமாக இருந்த அந்த தீய அடியானை பார்த்து கபர் சொல்லும், நீ என்னிடத்திலே சிக்கி இருக்கிறாய், நீ என்னிடத்துல மாட்டி இருக்கிறாய். ஃபதரா சனீஇ பிக, உன்னிடத்துல நான் எப்படி நடந்துக்கிறேன்னு பார். Now you are going to see the ill treatment which you are going to get. நீ என்னிடத்துல இருந்து பெறக்கூடிய இந்த மோசமான நிகழ்வை நீ பார்க்கத்தான் போகிறாய். கபர் சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், فيلتنم عليه حتى يلتقي عليه وتختلف اضلاعه قال فاخذ رسول الله صلى الله عليه وسلم باصابعه. தன்னுடைய விரல்களை இப்படி காட்டினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி காட்டினார்கள். அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இப்படி நொறுங்கும் அளவிற்கு அவனை கபர் நெருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் உடைந்து போகும். அவனை நெருக்கி தள்ளி எடுக்கும் கபர். அவனை அப்படியே இறுக்கி காட்டும். فاخذ رسول الله صلى الله عليه وسلم باصابعه فادخل بعدها في جوف بعد فقال يقيض له 70 سنينا لو ان واحدا منهما نفخ في الارض ما انبتت شيئا ما بقيت الدنيا. அவர்களின் மீது 70 பாம்புகள் உடனடியாக சாட்டப்படும். ஒரு தீயவன் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவிற்கு அவன் நெருக்கப்பட்டு உடனடியாக அவன் மீது 70 பாம்புகள் சாட்டப்படும். அதில் ஒரே ஒரு பாம்பு இந்த உலகத்தின் மீது ஏறி வந்து மூச்சை விட்டால் இந்த உலகமே நாசமாகி போகும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பாம்பு, 70 பாம்பு உள்ள இருக்கு, அதில் ஒரே ஒன்று உலகத்திற்கு வந்து மூச்சை விட்டால் உலகத்தின் உலகில் வாழும் வாழ்க்கையே இந்த உலக மக்களுக்கு நாசமாகிவிடும். அப்படிப்பட்ட விஷமிக்க வீரியமிக்க ஒரு பாம்பை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவான். யாருக்கு? தீயவனுக்கு. அல்லாஹ் அது போன்ற நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு தொழுகை, நம்முடைய ஒவ்வொரு இபாதத், நம்முடைய ஒவ்வொரு சதகா, நம்முடைய ஒவ்வொரு நல்ல அமல்களிலும் இதை பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய பிரார்த்தனையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்தார்கள். கால இதெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பா கபருங்கிறது 2 தான்ப்பா. இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான் அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான்.
ரெண்டே ரெண்டு தான், கவனம் வச்சுக்கோங்க. இங்க திசார் தட்டு, இந்த ஆவரேஜ் மார்க், நடுவுல போறது, ரெண்டு பக்கமும் விளையாடிக்கலாம். அந்த கதையே கிடையாது கபரை பொறுத்த வரைக்கும். ஒன்னு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான், ஒன்று சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரின் நீரான், நரகத்தின் படுகொலியில் ஒரு பெரும் படுகொலியாக இருக்கும். the choice is yours என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். வாய்ப்பும் அதை தேர்வு செய்வதற்கான அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த உலகில் வாழும் பொழுது நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய்? இந்த உலகில் வாழும் பொழுது எது வேண்டும் என்று முடிவு எடுக்கிறாய்? வாய்ப்பை நான் உன்னிடத்திலே தருகிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்திலே சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா கபர் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், உடனே மனிதன் நினைத்து விடுவான், இவ்வளவு டஃப், இவ்வளவு கஷ்டமான ஒரு கபரு கண்டிப்பா நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு அது இருக்காது. யாரோ பெரிய அயோக்கியம் போல இருக்கு, அவனுக்காக தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு கபரை. ரொம்ப பிரபலமான, அதே சமயத்தில் புரிவதற்கு ரொம்ப எளிமையான ஹதீஸ். அம்மா இன்னஹுமா லயுஅஸபானி வமா யுஅஸபானி ஃபீ கபீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து சென்றார்கள், இரண்டு கபர்களை கடந்து சென்றார்கள். அங்க வேதனை நடக்குது. வேதனை நடந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க ரெண்டு பேருக்கு வேதனை நடந்துகிட்டு இருக்கு, இங்க ரெண்டு கபராளிக்கு வேதனை நடந்துகிட்டு இருக்கு. சஹாபாக்கள் அப்படியே யோசிக்கிறாங்க, எதனால நடந்துகிட்டு இருக்கு வேதனை? ரசூலுல்லாஹ் வார்த்தை இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அம்மா இன்னஹுமா லயுஅஸபானி வமா யுஅஸபானி ஃபீ கபீர். ரெண்டு பேருக்கு வேதனை நடக்குது, ஒன்றும் பெரிய விஷயத்துக்குலாம் இல்லை, சின்ன சிம்பிளான விஷயத்துக்கு வேதனை நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நாம் கவனித்து படிப்பினை பெற வேண்டிய இடம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, ரெண்டே ரெண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகான யம்ஷி அமா அஹதுஹுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா. ஒருவன் யார்? ஒன்றும் இல்லைங்க, கோல் சொல்லி கொண்டு சுத்தி கொண்டிருந்தவன். யோசிச்சு பாருங்க, வெறும் வாயால நரகத்தில் நரக படுகொலியை தேர்ந்தெடுத்தவன், கோல் சொல்லி கொண்டு சுத்தி இருந்தவன். இவரை வந்து அவனுக்கு பிடிக்காது, உடனே அங்க போய் யா தெரியுமா நட்டுக்கிட்டு இருந்தான், பேசிக்கிட்டு இருந்தான், இதுக்கு கபர்ல வேதனை. இங்க இருந்து கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ்வே சொன்ன வார்த்தை இது. ரொம்ப பெரிய விஷயத்துக்காகலாம் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இங்க இருந்தா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது, இங்க இருந்தா நமக்கான தேர்வு ஆரம்பிக்கிறது. ரொம்ப பெரிய விஷயத்துக்காகலாம் இல்ல. இந்த உலகத்தில் இந்த கோல் மட்டுமே எடுத்துங்க சப்ஜெக்ட், ஒரு நாள் பூரா பேசலாம். ஒரு விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த உலகத்தில் ஒரு இடத்துல பணிபுரிவான், அந்த பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வையும் முதலாளியின் விசுவாசத்தையும் பெறுவதற்காக கோல் பேசுவான் ஒரு மனிதன். ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுவான், அடுத்தவனுடைய வியாபாரம் படுத்துவிட வேண்டும் என்பதற்காக கோல் பேசுவான் ஒரு மனிதன். ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று காதலிப்பான், அந்த பெண்ணிடமிருந்து அந்த பையனை வந்து பிரிக்கணுன்றதுக்காக ஒரு கோல் பேசுவான் ஒரு மனிதன். சிம்பிளான சொல்றேன் கோல். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்னவென்றால், ரொம்ப பெரிய விஷயத்துக்காகலாம் இல்லைங்க, வெறும் கோல் பேசினான். வாயால் நரகத்தின் படுகொலியை தேர்ந்தெடுத்தான், வாயால் கபரின் வேதனையை தேர்ந்தெடுத்தான் என்றால் கணக்கிட்டு பார்த்துக் கொள்வோம், நாம் அருந்தும் மதுக்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், நாம் தவறுவிடும் தொழுகைக்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், நாம் பேசும் புறத்திற்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், நாம் செய்யும் விபச்சாரத்திற்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான். விபச்சாரத்தில் நமீமாவுக்கே இதென்றான், வெறும் வாயால் கோல் பேசியதற்கு இதென்றால், நான் சொல்லும் விபச்சாரம் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பில் மறைந்து அதில் உறவு ஏற்படும் விபச்சாரம் மட்டுமல்ல, கண்களால் காடும் விபச்சாரத்திற்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், வாயால் பேசும் விபச்சாரத்திற்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், கையால் செய்யும் விபச்சாரத்திற்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான், செய்கையால் செய்யும் விபச்சாரத்திற்கு அல்லாஹ் எதை தரப்போகிறான். வெறுமனே வாயை அசைத்து கோல் பேசியதற்கு அவனுக்கு நரகத்தின் படுகொலியாக அவனுடைய கபர் மாறியதென்றால், அவனுடைய குழியிலே வேதனை தரப்பட்டது என்றால், அவனுக்கு அதாபுல் கபர் வாஜிபானது என்று சொன்னால், ஒரு மனிதனாக நாம் பிறந்திருந்து செய்யும் தவறுகளுக்கு எதை பெறப் போகிறோம்? மனிதனுடைய தவறுகளில் மிகப்பெரிய தவறே அண்டர் எஸ்டிமேட்டிங் அல்லாஹ். மனிதனுடைய தவறில் மிகப்பெரிய தவறே அல்லாஹ்வையும் அவனுடைய வேதனையும் அவனுடைய சக்தியையும் குறைத்து மதிப்பிடுவது. அதெல்லாம் நடக்கவா போகுது? ரொம்ப பெருசுக்கெல்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் கோல் பேசிக் கொண்டு திரிந்தான், அதற்கு அவனுக்கு நரகத்தின் வேதனை. இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மல் ஆகர் ஃபகான லா யஸ்ததிரு மின் பௌலிஹி. இரண்டாவது ஒருத்தன் யாரு? இதெல்லாம் கொடூரம். இரண்டாவது ஒருத்தன் யாரு? சிறுநீர் இருந்தால் ஒழுங்காக கழிக்காமல் வருவான். இதெல்லாம் பார்த்து நம்ம வேதனைப்பட்ட பல விஷயங்கள் எதுவும் முஸ்லீமாக இருப்பார்கள். பல நேரம் பயணங்களில் பார்ப்போம், பல நேரம் சில பேருடைய பயணத்தில் போகும்போது பார்ப்போம், சில பேரோட பழகி பார்க்கும்போது பார்ப்போம், அங்கே தண்ணீரும் இருக்காது, இஸ்திஞ்சா செய்வதற்கு கற்களும் இருக்காது, நேராக போவாங்க, அடிச்சுட்டு அது பாட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. உலகத்தில் எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா இதெல்லாம்? நிறைய பேருக்கு ஒரு பெண்மணி, ஒரு வாஷிங் பண்ற பெண்மணி இதில் யூரோப் கண்ட்ரியில்
ஒரு அம்மா என்ன செய்யறாங்கன்னா துணி துவைக்கிறாம்மா. எப்போ எல்லா இடத்துலையுமே துணி கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்டின்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அதில் ஒரு முஸ்லீம் பையன் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் துணி கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த தித்திப்பான திருப்பு முனைகள் அப்படிங்கிற புக்கில் இந்த சம்பவம் இடம் பெற்றிருக்கும். அவங்க எப்படி இஸ்லாத்தை இது பண்ணிட்டு வந்தாங்க, எல்லா இடத்துலையும் துணி துவைக்கிறேன். அந்த பையன்கிட்டே போய் கேட்டேன், நான் உங்க இந்த ஹாஸ்டல்ல எல்லாருடைய துணியும் துவைக்கிறேன், எல்லாருடைய அந்த உள்ளாடையிலிருந்து பேண்ட் வரைக்கும் மோசமான துர்நாற்றம் வீசும், ஆனா உங்களுதுல அது இருக்கவே இருக்காது. நான் வாய் விட்டே கேட்கிறேன், எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. காரணம் என்ன? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த ஒரு மூமினுடைய சிறுநீர் கழித்தல் கூட ஒருத்தருக்கு இஸ்லாமாக அமையும் என்பது அங்க ஒரு உதாரணம். இது எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. நாங்கள் சிறுநீர் கழித்து விட்டால் அதை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை. மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்படியே பண்ணி அப்படியே அந்த உறுப்புகளை கழுவாமல் கொள்ளாமல் அப்படியே என்ன ஆகும்? அந்த ஆடைகள் நாசமாகும், அதில் கெட்ட வாடை நிச்சயமா ஏற்படும். ஆனால் இஸ்லாம் இவ்வளவு அழகாக சொன்னது. அதை பார்த்து அந்த பெண்மணி இவ்வளவு அழகான மார்க்கமா இது வரைக்கும் சொல்லி தருதா இந்த மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த தித்திப்பான திருமுனைகள் என்ற புத்தகத்திலே தான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால், கரெக்டா பிராங்கா சொல்லதா இருந்தா, ஒரு நல்ல மூமினுடைய உள்ளாடை கூட தாவா செய்யும். ஒரு நல்ல மூமினுடைய உள்ளாடை கூட தாவா செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லப்பா. இன்னைக்கு நம்மில் பல பேர் ரொம்ப அசட்டையா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சுத்தி பார்ப்பாங்க, என்னத்த பண்றது, அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்போம். பெரிய விஷயம்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் கோல் பேசினான், ஒருத்தன் ஒண்ணுக்கு தண்ணி எடுக்கல ஒழுங்கா, இவர்கள் 2 பேருக்கும் நரகத்தின் இவர்கள் 2 பேருக்கும் கபரின் வேதனையை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். எல்லா தொழுகையிலும் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். யா அல்லாஹ், இந்த கபருடைய வேதனையை விட்டு என்னை காப்பாற்று. அல் கபரு அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா. மறுமைக்கான படித்தரங்களில், மறுமைக்கான வீடுகளில் இதுதான் முதல் வீடு. ஃப இன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர் மின்ஹு. இதில் நாம் ஜெயித்து விட்டால் அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு லேசுதான். கபர் தான் ஃபர்ஸ்ட். இதில் நாம் ஜெயித்து விட்டால், இதில் நம்ம டிக் வாங்கிட்டா அதுக்கு பிறகு எல்லாமே லேசுதான். ஃப இல்லம் யுஞ்சி மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு. இதில் நாம் ஜெயிக்கவில்லை என்றால், இதில் நாம் தோல்வி அடைந்து விட்டால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு. அங்கிருந்து எழுப்பப்படணும், மஹ்ஷர்ல ஓடணும், மீசான்ல நிக்கணும், ஆமால் நாமா ஏடு கொண்டு வரப்படணும், கணக்குகள் அல்லாஹ்விடத்துல காட்டணும். இவ்வளவும் கடுமையாகிவிடும். இந்த கபர் என்பதை டிக் செய்து விட்டால், இந்த கபர் என்பதை நாம் ஓகே செய்து விட்டால், அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸூரு அல் குபூர். யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பம், உற்றார், உறவினர் இதற்கான தேவை அல்லாமல் ஒரு நாள் பகலிலோ ஒரு நாள் மாலையிலோ மறுமையின் நினைவை, கபரின் நினைவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே கடைசியாக நாம் கபரிஸ்தான்களுக்கு சென்றது எப்போது? ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்றாங்க, ஸூரு அல் குபூர். கபர்களுக்கு சென்று அங்கு நின்று பாருங்கள். கபரிஸ்தானுக்கு சென்று அங்கு என்ன நடக்க வேண்டும் 2 நிமிடம் நின்று யோசித்து பாருங்கள். அங்க ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க, அது இடமே மயானம் தான். அங்க ஒரு அமைதி நிலவும். அங்கு நிலவும் அமைதி உங்களுக்கு எடுத்து சொல்லும், நீ செய்யும் பதவி போட்டியின் முடிவு இங்குதான், நீ அடிக்கும் பாலியல் லூட்டிக்கு முடிவு இங்குதான், நீ செய்யும் பொருளாதார போட்டிக்கு முடிவு இங்குதான், நீ பேசும் மேல் கீழ் இறங்கிய பேச்சுக்கு முடிவு இங்குதான், நீ அடித்துக் கொண்டு போடும் போடி எல்லா போட்டிகளின் முடிவு இங்குதான், நீ ஆசைப்படும் அந்த பதவிகளின் முடிவு இங்குதான். யாரை நிலைக்க வைத்தான் அல்லாஹ்? எல்லோரையும் மண்ணோடு மண்ணாக்கிறான் அல்லாஹ். மண்ணோடு மண்ணாக்கி சாட்சிகளாக்கிறான் அல்லாஹ். யாரை அதிகம் விரும்பினான் அல்லாஹ், அவர்களும் இந்த மண்ணுக்குள் சென்றார்கள். யாரை அதிகம் வெறுத்தான் அல்லாஹ், அவர்களும் இந்த மண்ணுக்குள் சென்றார்கள். யாருக்கு நிரந்தரமாக நிற்க போகிறார்கள்? ஸூரு அல் குபூர். கபர்களுக்கு சென்று நில்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீங்கள் போடும் கணக்குகளின் முடிவு இங்குதான், நீங்கள் செய்யும் போட்டிகளின் முடிவு இங்குதான். ஸூரு அல் குபூர். நீங்கள் கபர்களுக்கு சென்று நின்று யோசியுங்கள் என்றார்கள். அதனால் தான் நின்று நின்று யோசித்து யோசித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். என்ன செய்ய போறோமோ தெரியலையே, எப்படி முடிய போதா தெரியலையே. மலை அப்படியே குலுங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலையை அமைதி பெறு. உன் மீது உஸ்மானும் அபூபக்கரும் உமரும் இருக்கிறார்கள், ஒரு நபியும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள், ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள், நீ அழாதே என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரால் சாட்சி தரப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபிரஸ்தான்களை பார்த்து விட்டால் கண்கள் கலங்கி தாடிகள் நனைந்து விடும் அளவுக்கு அழுவார்கள்.
கபரு ஒரு மலை குலுங்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலையை அமைதியா, உன் மீது இறைவனின் தூதரும் ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள், நீ அமைதியா என்றார்கள். வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரால் இவர்கள் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை உத்தரவாதத்தோடு பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் என்னுடைய முடிவு எப்படி ஆகுமோ, என்னை எப்படி அல்லாஹ் செய்ய போகிறானோ, என்னுடைய கபர் எப்படி அமையுமோ என்று பயந்தார்கள். ஆனால் எந்தவித தயாரிப்பையும் செய்யாத நப்சுல் லவாமாவை கொண்ட நாம் எல்லா தவறுகளை செய்யும் பொழுதும் இப்படி செய்து கொண்டே இருக்கிறாயே, உன் முடிவு எப்படி போய் முடிய போகிறதோ என்பதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் நம்முடைய உள்ளம் ஏனோ தெரியவில்லை, நம்மை அறியாமல் நப்சுல் முத்துமையினாவாக மாறிவிட்டது. ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் நம்முடைய மைண்ட்ல இருக்கு, எதுவும் நடக்காது, நம்மளை காப்பாத்திடுவான் அல்லாஹ். நல்லதுதான். அல்லாஹ் சொல்கிறான், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. நபியே நீங்க சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் பண்ணிட்டீங்களா, நிறைய தவறு பண்ணிருக்கீங்க, அம்மா இப்படிலாம் கபர் இருக்கு, நம்மளை காப்பாத்துவானா அல்லாஹ், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துவான் வாங்கன்னு கூப்பிடுறான். அல்லாஹ் காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்காதீங்க. அப்படி அங்கதான் அல்லாஹ் பாயிண்ட் வைக்கிறான். நீங்க வாங்க, என்னிடத்திலே கேளுங்கள், என்னிடத்திலே அழுது மன்றாடுங்கள். இந்த கபரையும் இதன் வேதனையும் வைத்துத்தான் ஒரு தூய்மையான ஒழுக்கமிகு சமூகத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, மா ரஅய்து மந்திரன் கத்து இல்லல் கபர அம்தஅ மின்ஹு. நான் பார்த்த காட்சிகளிலேயே கபரை விட மோசமான நெருக்கடியான ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை. இது அல்லாஹ்வுடைய தூதரின் கூற்று. அப்ப நம்முடைய வாழும் காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹதுக்கும் இதா மாத உரித அலைஹி மக்அதுஹு பில் கதாத்தி வல் அஷி. இது ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர். ஒரு மனிதன் இறந்து கபருக்குள் வைக்கப்பட்டு விட்டால் காலையிலும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் ஓபன் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உரித அலைஹி மக்அதுஹு, நீ இங்க தான் போக போற. இது பெரிய டார்ச்சர். நான் ஏன் டார்ச்சர்ங்கிறேன்னா, இது யாருக்கு ட்ரீட்மெண்ட், யாருக்கு ட்ரீட், இன்ப சந்தோஷமான ட்ரீட் யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு. திறந்து காட்டும், இங்க தான் போற. ஒரு காலையில எழுந்து இப்படி அப்படியும் பார்த்துட்டு, அப்பா இங்க தான் போறோம், சந்தோஷம், எப்பதான் போவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நான் டார்ச்சர், சைக்காலஜிக்கல் டார்ச்சர் சொல்ல வருவதெல்லாம், தீயது நடந்து விட்டால் என்ன ஆகும் இப்படியும் அப்படியும் திறந்து காட்டுவார்கள். இங்கே ஆல்ரெடி வேலை நடந்துட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஒரு பாம்பு பறந்து வரும், இந்த பக்கம் ஒரு பள்ளி பறந்து வரும், அவன் பாட்டி எவனையாவது அடிச்சுக்கிட்டு இருப்பான், நெருப்பு கபரில் தீ மூட்டப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கபரில் தீ மூட்டப்படும், இரவும் பகலுமாக மறுமை நாள் வரை அதிலே அவன் உருண்டு கொண்டிருப்பான், புரண்டு கொண்டிருப்பான், பூக்குலிட்டு கொண்டிருப்பான். கபரில் தீ மூட்டப்படும், பாம்புகளும் பள்ளிகளும் அவன் மீது ஏறி இறங்கி ஓடும். அந்த தனிமையின் வீட்டில், அந்த அந்நியத்தின் வீட்டில், அந்த பாம்பு பள்ளி புழுக்களின் வீட்டிலே இந்த பக்கம் திறந்து, இதுதான் நரகம், பார்த்துக்கோ, நாளைக்கு நீ எந்திரிச்சனா இதான் உனக்கு கிடைக்க போகுது, அடுத்து இதுதான் நமக்கு கிடைக்கும், எப்போது அது நடக்கும் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன் கான மின் அஹ்லில் ஜன்னah ஃபமின் அஹ்லில் ஜன்னah. அவன் சொர்க்கவாசியாக இருந்தால் அவனுக்கு அந்த சொர்க்கத்தை இந்த பக்கங்கள் காட்டப்படும், இங்க தான் போற என்று காட்டப்படும். வ இன் கான மின் அஹ்லின் நார் ஃபமின் அஹ்லின் நார் ஃபல்யுகால் ஹாதா மக்அதுக ஹத்தா யபஅஸக அல்லாஹு யௌமல் கியாமா. உன்னை அல்லாஹ் மறுமையில் எழுப்பும் வரை இதுதான் உனக்கான வீடு, இதுதான் உனக்கான இடம் என்று சொல்வார். ஒரு மனிதரை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால், இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம், இது மார்க்கத்திற்கு உட்பட்டு பெரிய சர்ச்சையான பல விஷயங்கள். ஒவ்வொரு ஊர்ல ஒன்னொன்னு மாதிரி செய்வாங்க. கபரை அடக்கம் செய்து விட்டால் தேங்காய் பண்ணெல்லாம் கொடுப்பாங்க. நான் சின்ன வயசுல வாங்க போயிருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டா ஞாபக சக்தி போயிடும், வாங்காத அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அப்ப ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை வாங்கி சாப்பிடாத, ஞாபக சக்தி போயிடும். இது அக்கா நடந்தது எங்க ரெடிஸ்லயே. ஏன்னா போனா ஒரு தேங்காய் அதை பண்ணலாம் வச்சு இதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ நீ வச்சு கொடுக்குறாங்க போல இருக்கு, சாப்பிட்டுட்டு துவா செய்வாங்க, அதெல்லாம் வாங்காது. இப்படி ஏகப்பட்ட அது மாதிரி லைன்ல இப்படி நின்றுவாங்க. லைனா ஒரு ஆளா முசாஃபா பண்ணி சொல்லுவாங்க. அது ஏதோ இது சொல்றாங்க போல இருக்கு, ஆறுதல் சொல்றாங்க போல தெரியுது. ஆனா இதெல்லாம் ஒரு வழிமுறையா மாறப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை என்னவென்றால், இதா ஃபரிக மின் தஃப்னில் மையத், அல்லாஹ்வுடைய தூதர் மையத்தை தஃபன் செய்து விட்டால், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்வார். அங்க நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அங்க என்னென்னவோ நடக்கும். ஆளுக்கு என்னமோ ரீயூனியன் நடந்த மாதிரி ஒருத்தன் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் ஃபோனில் இப்போதான் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு மூத்தாயிட்டாருன்னு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பான், எதையோ பண்ணிட்டு இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுன்னத்தான வழிமுறை என்னவென்றால், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும்,
இப்போது மரணித்து அடங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸல்லு லஹு அத்-தஸ்பீத் ஃபஇன்னஹு அலான் யுஸ்அல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வஸல்லு லஹு அத்-தஸ்பீத் அவருக்கு உறுதிப்பாட்டை தரும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவருக்கு மன உறுதியை தைரியத்தை தரும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏன் ஃபஇன்னஹு அலான் யுஸ்அல், இப்ப நம்ம போன உடனே அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்பான். நாம் நகர்ந்தவுடன் நம்முடைய காலடி சப்தங்கள் மறைந்தவுடன் உடனடியாக கேள்வி கேட்பான். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துவார்கள், மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்வார்கள். மக்களே, இப்போது அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள், யாருடைய உள்ளத்தில் இது ஓடுகிறதோ அவன் தான் உண்மையான மூமின். ஒவ்வொரு அடக்கத்திற்கு செல்லும் பொழுதும், ஒவ்வொரு மையத்திற்கு செல்லும் பொழுதும், ஒவ்வொரு கபருக்கு செல்லும் பொழுதும் நம்ம என்ன துவா கேட்கிறோம்? கபிரஸ்தான் என்ன துவா? அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். துவாவுடைய அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபரில் அடங்கி இருப்பவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அன்தும் ஸலஃபுனா, ஒண்ணும் இல்லங்க, நீங்க கொஞ்சம் முன்னால போயிட்டீங்க, நாங்க என்ன பண்றோம்? வ நஹ்னு பில் அஸர், நாங்க பின்னாலே வந்துகிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் இத தான் கேட்க சொன்னாங்க. அது எந்த கபர்ஸ்தானும் தெரியாது. அது ராயபுரம் கபர்ஸ்தானா இருக்கலாம், ரெடிஸ் கபர்ஸ்தானா இருக்கலாம், இல்ல அல்லாஹ் நாடி சவுதியில போய் எங்கேயாவது மூத்தானா அங்க வச்சு மக்கால நடக்கிற கபரா கூட இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் போயிட்டீங்க, நாங்க ஒண்ணும் லேட் இல்லைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் கேட்க சொன்னார்கள். ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபரில் அடங்கி இருப்பவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அன்தும் ஸலஃபுனா, நீங்க கொஞ்சம் முந்திட்டீங்க. வ நஹ்னு பில் அஸர், நாங்க உங்க அஸர்ல பின்னாலே வந்துட்டு இருக்கோம். we are following your footsteps, we are on your footsteps, we are just following you, உங்க பின்னாலே வர்றோம். இதுதான் உலகத்தின் ஹகீகத், இதுதான் உலகத்தின் யதார்த்தம், இதுதான் உலகத்தின் உண்மை. என்ன நடந்தாலும் அவன் கொஞ்சம் முன்னால போயிட்டான், பின்னாலே நம்ம போய்கிட்டு இருக்க போறோம். அப்போ ஒவ்வொரு கபருக்கு செல்லும் பொழுதும் ஒரு அடியான் எப்போது இது நமக்கு அடுத்து நடக்க போகிறது, கபர் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறது, இந்த பூமி நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதற்கு உள்ளே போட்டு நம்மை புதைக்கத்தான் போகிறார்கள், அது தனிமையின் வீடு, அது புழு பூச்சின் வீடு, அது நெருப்பின் வீடு, அது பாம்புகளின் பல்லிகளின் வீடு என்பதை எப்போது ஒரு அடியான் உணர ஆரம்பித்து அதற்கு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு அவருடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்தி தருவார். அப்படி உறுதிப்படுத்தப்பட்ட ஈமானை கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி விடுவார்.